ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோகுலோட தேர்ட் மூவி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் கோகுல் எ டெரிபிள் வெஞ்சன்ஸ். ஏற்கனவே போட்ட மொதல் 2 பார்ட் பார்க்கலன்னா இந்த பார்ட் உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதனால மொதல் 2 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாரு. ஆனால் அவரால் கத்தியை வச்சு அவனை அறுக்கவே முடியல. ரொம்பவே கவலைப்படுறாரு. அடுத்து கொல்லன் தான் பொண்ணுகிட்ட ஹீரோவை பற்றி யார் தப்பாக சொன்னாலும் நம்பாத, அவர் ஒரு நல்ல மனுஷன் தெரியுமான்ற மாதிரி சொல்வாரு. ஏன்பா இப்படிலாம் சொல்றீங்க? அவர் செத்துட்டாரா என்ன? ஆமா செத்துட்டாருன்ற மாதிரி சொன்ன அந்த குழந்தை, இல்லப்பா அவர் இன்னும் சாகவே இல்லை, என் பொம்மை சொல்லுது அவர் உயிரோட தான் இருக்காருன்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லுவா. அடுத்து போலீஸ்காரர்கிட்ட அசிஸ்டன்ட், கோகுலோட உடம்ப நம்மளும் நியாயமா அடக்கம் பண்ணணும், அவரோட உடம்ப எங்கேயோ தனியா காட்டுல புதைக்கலான்னு சொல்லி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் தப்பாச்சேன்ற மாதிரி சொல்லுவான். இங்க பாரு, இறந்து போன பெண்களுக்கு அவன் தான் காரணம், அவன் சொன்ன ஐடியா படி தான் அந்த பெண்களை நம்ம அங்கே ஒழிச்சு வச்சோம். அப்படியே இருந்தாலுமே அந்த பொண்ணுங்களை அங்கே கொண்டு போய் வைக்கணுன்ற ஆர்டரை நீங்க தானே கொடுத்தீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்பான். அந்த டைம்ல ஒருத்தன் வந்து, சார் ஒரு பிரச்சனைன்ற மாதிரி சொல்றான். என்னன்ட்டு இவர் ஸ்ட்ரைட்டா டாக்டரை பார்க்க வராரு. டாக்டர் ஹீரோட உடம்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே மாட்டேன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் தூக்கி தூரம் போடுங்க, இவன் எப்படி செத்தான்ட்டு ரிப்போர்ட் நான் கொடுத்தாகணும். இந்த ஊர்ல எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவன் மட்டும்தான், என் வேலையே போனாலும் சரி நான் அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவர் கடுப்பா வெளியே வரும்போது ஹீரோ கீழே வேலை பார்க்குறவர் வந்துருவாரு. ஏன் என்னோட மாஸ்டர் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, அவரை ஒழுங்கா அடக்கம் பண்ணும், நான் ஃபாதரை கூட பார்த்து பேசிட்டு வந்துட்டேன், தயவு செஞ்சு அவரை முறையா அடக்கம் பண்றதுக்கு அனுமதி கொடுங்கன்ற மாதிரி கேட்பாரு. அவர் அப்போ கூட ஒத்துக்கவே மாட்டாரு. இவர் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுவாரு. சரி அப்போனா காலையில வேலையை அவனை அடக்கம் பண்ணிடணும், ரொம்ப சீக்கிரமா அந்த வேலையை முடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. நைட் ஆனவனா அந்த பேய் பொண்ணு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கா. உன்னோட உருவத்தையே என்னால பார்க்க முடியல, எங்கதான் நீ இருக்க அப்படின்ற மாதிரி டவுட்டா கேட்டுன்னு இருக்கா. மறுநாள் காலையிலேயே ஹீரோவுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா உடம்பு எடுத்து புதைங்கடான்ற மாதிரி போலீஸ்காரர் சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில டாக்டரும் ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு பேசிட்டு இருக்காரு. லீசாவும் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கா. சரி உள்ள இறக்கிடலான்னு போகும்போது அந்த கட்டை ரொம்ப மக்கி போன கட்டை மாதிரி இருக்கு. இதை பார்த்து கொல்ல ரொம்ப கடுப்பா வரான். ஏற்கனவே நிறைய சவப்பெட்டிகள் நாங்கள் செஞ்சிருக்கோம், இந்த மாதிரி மோசமான ஆளுக்கு இந்த பெட்டியை ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி சொல்லி அவரை புதைக்க போறாங்க. மண்ணள்ளி போடும்போது கொல்லனோட பொண்ணு வந்துடுறா. அவர் புதைக்காதீங்கப்பா, அவர் சாகல உயிரோட தான் இருக்காருன்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறா. இந்த பக்கம் ஹீரோ மேல இவங்க மண்ணு போட போட முகத்திலேயே வந்து மண்ணு உழுது அவன் எந்திரிச்சிடுறான். ஆனா எந்திரிச்சு பார்த்தா அந்த இடமே இருட்டா இருக்கு. எங்க இருக்கான்ட்டு திரும்பி திரும்பி பார்க்கும்போது அவனோட அப்பாவை பாக்குறான். என்ன மன்னிச்சிரு, எதுக்காக? நான் பண்ண எல்லா தப்புமே உனக்காக தான், இன்னும் என்னால இதை தாங்கவே முடியலன்ற மாதிரி வருத்தமா பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு பெரிய நிழல் அந்த சாத்தா அங்க வந்து நிக்கிறான். அவரோட ஆன்மா இங்க நரகத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவரோட ஆன்மா இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும், இந்த இருட்டுல நீ எப்பவுமே உயிரோட இருப்பன்ற மாதிரி சொல்லி தொடுறாரு. அடுத்த சீன்ல சவப்பெட்டில ஹீரோ முழிச்சிடுறான். எல்லாருமே புதைச்சிட்டு போகும்போது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான். ஹீரோக்கு கீழே வேலை பார்க்குறவருக்கு தான் அந்த சத்தம் கேக்குது. நல்ல வேலை அந்த சவப்பெட்டி மக்கி போனதுனால ஹீரோ உடச்சிட்டு மண்ணுக்கு வெளியே கையை நீட்டுவான். மண்ணை தோண்டிக்கிட்டு அப்படியே வெளியே வரான். இதுல மோசமான விஷயம் என்னன்னா, ஊருக்காரனை இறந்து போன 7 பெண்களோட உடம்பையும் கொண்டு வரும்போது இவனை பாத்துடுறாங்க. பார்த்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல என்ன, ஹீரோ அங்கிருந்து தூக்கி ட்ரீட்மெண்ட் பார்த்து ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க. கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொன்னவனதான் லீசா பின்னாடி போறா. அப்போ அங்கே ஒரு பாட்டி சுடு தண்ணி கொண்டு வராங்க. லீசா உடனே இவருக்கு சாப்பிட இதெல்லாம் ரெடி பண்ணுங்க, அவரை நல்லா ஓய்வு எடுக்க விடுங்கன்ட்டு ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருப்பாங்க. இதை அங்கே பேய் பொண்ணும் பார்த்துட்டு கடுப்பா அங்கிருந்து மறைஞ்சு போறா. போலீஸ்காரரும் இதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லீசா ஹீரோ இப்படி இருக்கிறத பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறா. அப்போ டாக்டர், இது டெம்பரவரியா ஏற்படுற ஒரு மயக்கம் தான், நம்ம செத்துட்டோன்ட்டு அவரை தப்பா நினைச்சிருக்கோம். இதை கேட்டு லீசா, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு வெளியே போறா. ஒரு நிமிஷம் இரு லீசான்ட்டு இவனும் எந்திரிக்கிறான். இருந்தாலும் அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வெளியே போகும்போது பாட்டி, என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனைன்ற மாதிரி கேட்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை நல்லா பாத்துக்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து கொல்லன் தான் பொண்ணுகிட்ட, எப்படி அவர் சாகலன்ட்டு உன்னால சொல்ல முடிஞ்சுது? எனக்கு தெரிஞ்சுதுப்பா, எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அந்த குழந்தை வினோதமா பேசிட்டு இருக்கா. இந்த குழந்தையும் ஒரு சூனியக்காரி தான் போல இருக்கு. வளர வளர அவளோட சக்திகள் வெளிப்படுது. டாக்டர் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுறாரு. ஆனா போலீஸ்காரரு 2 பேரை கூப்பிட்டு வா, இவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகணும்ட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி தரத்தரன்னு இழுத்துட்டு போறாங்க. எதுக்கு என் மாஸ்டர் அடைச்சி வச்சிக்க விடுங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறவர் கத்துவாரு. இவனையும் போட்டு உள்ள அடைனோட அவனையும் பிடிச்சி உள்ள அடைச்சி விட்டுறாங்க. எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி பேசுவான். ஒண்ணு நீ அந்த குதிரைக்காரனா இருக்கணும், இல்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ற ஆளா நீ இருக்கணும். நீ சொன்னன்றதுக்காக அந்த 7 பெண்களையும் அங்கே கொண்டு போய் நாங்க வச்சோம், ஆனா அங்க இருந்த எல்லா பெண்களும் இறந்துட்டாங்க. இந்த விஷயம் நமக்கு மட்டும் தானே தெரியும், எப்படி அந்த பெண்கள் இறந்தாங்கன்ற மாதிரி கேட்பாரு. உடனே ஹீரோ யோசிச்சு பார்த்து லீசாவை காப்பாத்துறதுக்காக அவங்க வீட்டுல போய் பேசியிருப்பான். அப்போ அந்த இடத்துல இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் ஒளிச்சு வைக்க போறோன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ லீசாவோட ஹஸ்பண்ட் தான் அந்த குதிரைக்காரனா இருக்கணும். அவன்கிட்ட தான் அந்த விஷயத்த சொன்னன்ற மாதிரி சொல்லுவான். நீ அந்த பொண்ணு மேல ஆசைப்படுற, இப்ப அவன் புருஷன் அதுக்கு தடையா இருப்பான்ட்டு அவனை முடிச்சு விடலான்ட்டு ஸ்கெட்ச் போடுறியான்ற மாதிரி போலீஸ்காரர் நம்பாம இங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் பேய் பொண்ணு வந்து தண்ணியாண்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா, ஹீரோ நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறானேன்ட்டு. அந்த இடத்துல லீசாவோட ஹஸ்பண்ட் வந்து ஏன் அழுகுறன்ற மாதிரி பேசுறான்.
நான் உன் கண்ணுக்கு தெரியறேனா? ரொம்ப நல்லாவே தெரியுறேன். நான் உன்கிட்ட ஒரு டீல் பேசலான்னு வந்திருக்கேன். இந்த கோகுல் பையன் அடிக்கடி என் வழியில வந்துகிட்டே இருக்கான். அவனை கொல்றது ஒன்றும் என்னோட விருப்பம் கிடையாது. உன்னுடைய காதல் மூலமா அவனை ஜெயிச்சு இங்கேருந்து கூட்டின்னு போயிடுறியான்ற மாதிரி கேட்பான். என்னால எப்படி முடியும்? நான் தான் ஒரு பேயாச்சே. ஆனா என்னால ஒரு விஷயம் முடியும். உனக்கு உயிர் தர முடியும்ன்ற மாதிரி சொல்லுவான். ஆனா உன் ஒய்ஃப் தடங்களா இருக்கான்ற மாதிரி சொல்லுவா. லீசா குறுக்க வராம நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டோன்னா அவ ஒத்துக்காம இருப்பாளா? டபுள் ஓகேன்ற மாதிரி ஒத்துக்கிறா. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் வந்து போலீஸ்காரர் கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோ நல்லவனா தான் இருப்பான்ற மாதிரி ஹீரோக்கு சாதகமா தான் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜெயில இருக்கிறவரு, மாஸ்டர் உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை, அமைதியா இருக்காதீங்க, இங்கிருந்து நம்ம வெளியே போயே ஆகணும். நீங்க என்ன 3வது தடவை உயிரோட வந்துடலாம்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி வார்த்தை விட்டுருப்பான். என்ன 3வது தடவையா? இல்ல நான் அப்படி ஒன்றும் சொல்லியே. நான் நல்லா கேட்டேன், ஒழுங்கா சொல்லு. நீங்க பிறக்கும்போது இறந்துதான் மாஸ்டர் பிறந்தீங்க. உங்க அப்பா அப்போ ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாரு. அவர் பார்க்க வினோதமா இருந்தாரு. அவன் மூக்க சுத்தி துணி கட்டிட்டு இருந்தானான்ட்டு ஹீரோ கேட்பான். எல்லா விஷயம்ல வந்ததான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா அதே மாதிரிதான் அவன் இருந்தான். அவன் வந்த பிறகுதான் நீங்க அழ ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாள்ல போயிட்டான். உங்க அப்பாவும் சில வருஷத்துல இறந்துட்டாரு. ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல? உங்க அப்பா உங்ககிட்ட இந்த விஷயத்த எப்பவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாருன்ற மாதிரி சொல்றான். இந்த பக்கம் அசிஸ்டன்ட், நீங்க சொல்றத பார்த்தா ஹீரோ தான் கொலகார மாதிரி தெரியுது. ஆனா ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. குதிரைக்காரன் அங்க இருந்த 7 பெண்கள் கொல்லும் போது ஹீரோ இங்க நிஜத்துல சர்ச்சில் இருந்தான். அவன் எப்படி குதிரைக்காரனா இருக்க முடியும்ட்டு பாயிண்டா கேள்வி கேட்பான். அந்த டைம்ல ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகை விட்டு நம்ம ஹீரோ போட்டு தரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவன் ஒரு சாத்தானுன்ட்டு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. போலீஸ்காரரு நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தடுப்பாரு. ஆனா ஊர் மக்கள் கேட்பாங்களா? போலீஸ்காரரே கல்லால அடிச்சு எல்லாருமே உள்ள பூந்துடுறாங்க. இந்த பக்கம் கொல்லை வீட்டுக்கு டாக்டர் வந்துட்டு ஹீரோக்கு பிரச்சனை, வா நம்ம போயே ஆகணும்ன்ற மாதிரி கூப்பிடுறாரு. பார்த்தா ஹீரோவை கட்டையில கட்டி வச்சு ஃபுல்லா கரகா வச்சுக்கிட்டு இருக்காங்க. என் மாஸ்டரை விட்டுருங்கன்ற மாதிரி ஹீரோ கீழே வேலை பார்க்குறவரோ சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா யாருமே கேட்காம அவனை சுத்தி நெருப்பு வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த இடத்துல கொல்லை வந்துட்டு ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு சண்டை போடுவான். ஆனா அவனையும் அடிச்சு கீழே தள்ளிடுவாங்க. அந்த டைம்ல குழந்தை வந்து கடவுளே மழையை கொடுத்துட்டு வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவளோட வேண்டுதல் பலிக்குது. அந்த இடத்துல மழை பெய்யுது. இவ வேண்டது டாக்டருக்கும் கொல்லனுக்கு மட்டும்தான் கேக்குது. மழை பெஞ்சதுனால நெருப்பு அணைஞ்சிருது. குழந்தையும் அப்படியே மயங்கிடுறா. அவ மயங்கின அடுத்த செகண்ட் மழையை நின்றுது. சரி இவனை தூக்குல ஏத்தி போட்டு தள்ளிடலான்ட்டு தூக்குல ஏத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டு அவன் கழுத்துல கயிறு போடுறாங்க. அந்த டைம்ல ஹீரோக்கு நிறைய விஷன் வருது. ஒரு சிம்னியில நெருப்பு நல்லா எரியிற மாதிரி, அந்த இடத்துல ஏதோ ஒரு வழி இருக்கிற மாதிரி, அங்கே குதிரைக்காரன் லீசாவோட ஹஸ்பண்டு லீசா நிக்கிற மாதிரி, அப்புறம் கூண்டுக்குள்ள ஒரு பறவை அடைஞ்சிருக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷன்ஸை பாக்குறான். இவனை கரெக்டா கொல்லலாம் கட்டையை தள்ளின்னு பார்க்கும்போது அவனோட கால்ல யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா குரு வந்து நின்றுட்டு இருக்காருங்க. டே முட்டா பசங்களா, நான் சொல்றதை தெளிவா கேளுங்க. என் பக்கத்துல வரணும்னு நினைச்சீங்கன்னா 2 கன் இருக்கு. 2த்துலயும் 10 புல்லட் இருக்கு. 10 பேரை போட்டு தள்ளுவேன். இதை ரீலோட் பண்றதுக்கு 3 செகண்ட் தான் ஆகும். அதுக்குள்ள 10 பேரோட உயிர் போயிருக்கும். பரவாயில்லையா? பேசாம இங்கேருந்து போறீங்களான்ட்டு ஒரே ஒரு மிரட்டல் தாங்க. ஊர மக்கள்லாம் நமக்கு எதுக்கு அவன் முண்டு அசால்ட்டா போயிடுறாங்க. என்ன கோகுலே என்ன மிஸ் பண்ணியான்ற மாதிரி கெத்தா வந்து பேசுறாரு. ஆமா ரொம்ப மிஸ் பண்ணன்னு மண்டையாட்டுறான். அடுத்த சீன்ல இவனுக்கு காஃபி கொடுத்து உட்கார வச்சிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி அங்கேருந்து தப்பிச்சிங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். நான் அந்த ஹேனா பொண்ணோட வீட்டை நைட் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போனேன். அந்த இடத்துல அந்த குதிரைக்காரர் இருந்தா 2 பேருக்கும் சண்டை ஏற்பட்டுருச்சு. அந்த நெருப்பு எரிஞ்சோடனே அவன் இருந்து மறைஞ்சு போயிட்டான். நானும் பின் வழியா வெளியே வந்துட்டேன். ஆனா நான் செத்ததான் இந்த ஊரும் அவனும் நம்பணும்னு நான் நினைச்சேன். அப்போதான் வெளியே இருந்து என்னால எல்லாத்தையும் கண்காணிக்க முடியும். நல்ல வேலை என்னோட ட்ரெஸ் எல்லாம் என்னோட வீட்டுக்கு நீ அமுச்சு வச்ச. அந்த ட்ரெஸ்ஸை பாதி வழில நான் மடக்கி நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நீ தான் இந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா இருக்கணும்ட்டு மேல் இடத்துக்கு ஒரு லெட்டர் அமிச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இத்தனை நாள் பாத்தீங்க சும்மாவா இருந்தீங்க? 7 பெண்கள் சாகும்போது ஏன் தடுக்கலன்ற மாதிரி போலீஸ்காரர் கேட்பாரு. அது முடிஞ்சிருந்தா என்னோட உயிரை கொடுத்து கூட நான் தடுத்திருப்பேன். பரவாயில்ல, ஆனா நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா தான் வேலை பார்த்தீங்க. ஏதாவது நல்ல தகவல் எனக்கு இருக்கான்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்கிறாரு. லீசாவோட ஹஸ்பண்ட் தான் அந்த குதிரைக்காரன். போலீஸ்காரர் உடனே அவன் கொலை பண்றது நல்ல நாளா இருந்தா இன்னும் 3 நாளுக்கு அப்புறம் தான் நல்ல நாள் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாரு. அப்படிலாம் கிடையாதுடா, இன்னொரு நல்ல நாள் இருக்கு. அந்த ஃபெஸ்டிவல் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி பார்த்தா அந்த நல்ல நாள் இன்னைக்கு தான்ன்ற மாதிரி சொல்றாரு. உடனே எல்லாருமே வெப்பன் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நான் கொடுத்த பொட்டி பத்திரமா இருக்கான்னு ஹீரோ இதோ இருக்குன்னு எடுத்து மேல வைக்கிறான். பொட்டி எனக்கு தேவையில்லடா, அதுல இருக்க கொக்கி தான் வேணும்ட்டு அதுல இருந்து ஒரு கம்பி எடுத்துக்கிறாரு. இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றேன்னு வெயிட் பண்ணி பாருங்கடா, வாங்கடா போலான்ட்டு வேகமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதே டைம்ல பேய் பொண்ணு கிட்ட குதிரைக்காரன் வராங்க. உடனே வயிற்றுக்குள்ள கையை செலுத்தி அவளோட இதயத்தை அமைக்கி துடிக்க வச்சிடறான். அது துடிக்கும் போது அவளோட வாயிலிருந்து விடாம தண்ணி வந்துகிட்டே இருக்கு. லீசாவோட வீட்டுல ஃபுல்லா இவங்க சுத்தி தேடி பார்த்தா 2 பேரும் இருக்க மாட்டாங்க. சரி வெளியே போலான்ற மாதிரி பேசும்போது ஹீரோ அங்க பறவை ஒரு கூண்டுல அடைச்சிருக்கிற மாதிரி சிம்பிளை பார்த்திருப்பான். இதை நான் பார்த்திருக்கேன். அதை அப்படி பிடிச்சி தீர்க்கும் போது அங்க இருக்கிற சின்னில் இருக்கிற நெருப்பு அரைஞ்சி ஒரு புது வழி திறக்குது. இப்போ போலாமான்ட்டு 3 பேரும் உள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்த்தா பேய் பொண்ணு படுத்துட்டு இருக்கா. இவ யாருன்ற மாதிரி குரு கேட்பாரு. என்ன இந்த பொண்ணு உங்க கண்ணுக்கு தெரியறான்ட்டு ஹீரோ ஆச்சரியமா இருப்பான். அந்த டைம்ல லீசாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒழுங்கா இங்க இருந்து போங்கன்னு சுடா ட்ரை பண்ணுவாரு. அதுக்குள்ள போலீஸ்காரர் ஷூட் பண்ணிடுறாரு. என்னப்பா குதிரைக்காரனை இவ்வளவு ஈஸியா போட்டோன்ற மாதிரி குரு பேசிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல அந்த பேய் பொண்ணு முழிக்கிறா. அவ இப்ப மனுஷா மாறிட்டா.
என் உடம்பு சூடா இருக்கு, நான் ஒரு மனுஷியா மாறிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா பேசுறா. ஹீரோவை பார்த்து அவ சந்தோஷப்படுறா. அதே செகண்டா அவளோட கழுத்தை யாரோ அறுக்குறாங்க. 3 பேரும் மிரண்டு போய் பாக்குறாங்க. அந்த குதிரைக்காரன் தான். அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணோட மொத்த ரத்தத்தையும் தன் உடம்புக்குள்ள இழுத்துக்கிறான். அந்த பொண்ணு பார்த்தா நரகத்துல போய் விழுந்துடுறா. அந்த குதிரைக்காரனோட உண்மையான முகம் இப்போ தெரியுது பாருங்க. அப்படியே மிரள்றானுங்க. "லீசா நீயான்னோடனே நானே தான்ட்டு ஒரு சிரிப்பை போடுவா பாருங்களேன், மிரட்டலா இருக்கும். அப்படியே கட் பண்ணி பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அக்கா தங்கச்சிங்க 2 பேர் சண்டை போட்டுன்னு இருக்காங்க, வாள் சண்டை. அதுல தங்கச்சி தான் நம்ம ஹீரோனியே. உங்க அப்பா கூப்பிடுறாங்கன்னு சொன்னோன்னே வேகமா 2 பேரும் ஓடி போயிட்டு இருக்காங்க. இந்த வாள் சண்டையில அக்கா தான் தங்கச்சி தோக்கடிச்சிருப்பா. இந்த ராஜ்யத்துக்கு எதிர் ராஜ்யத்துல ஒரு சூனியக்காரன் இருக்கான். அவனை யாராலையும் கொல்ல முடியாதான். அவன் நம்ம இடத்துக்கு வந்தா அது ரொம்பவே ஆபத்து. நானும் இன்னொரு சிற்றரசரும் சேர்ந்து அவனை போரிட போறோம். அவனை கொன்னுட்டு நாங்க வந்த உடனே என் பெரிய பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம்ன்ற மாதிரி வாக்கு தராரு. அவன் பார்த்தா கிழவ மாதிரி இருக்கான். இதை பார்த்தோன்னே பெரிய பொண்ணு, நானும் இவனை கட்டிக்கவே மாட்டேன்ற மாதிரி கோவப்படுவா. நான் சொல்றதுதான் கடைசி முடிவு, நான் போயிட்டு வர மக்களே அப்படின்ற மாதிரி ராஜா வீரமா பேசிட்டு தன்னுடைய படையை கூப்பிட்டு போறாரு. இந்த பக்கம் அக்கா, நான் அந்த கிழவனெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நீ கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி கேட்பாங்க. கல்யாணமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு எந்த பையனுமே பிடிச்சது இல்லை, பிடிக்கவும் பிடிக்காது, பிடிச்சாதானே நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. அந்த டைம்ல ஒருத்தர் ரத்த கிளறியா வந்து நிக்கிறான். போர் வீரனா இவன் ஒருத்தன் தாங்க வரானே, மீதி எல்லாருமே இறந்துட்டாங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேட்டா, அந்த மந்திரவாதி ரொம்ப மோசமானவனா இருக்கான். அவன் மேல அம்பு கத்தி எது பட்டாலுமே சாகவே மாட்டேங்கிறான். அவன் உங்க அப்பா அவர் 2 துண்டா வெட்டி போட்டான்ற மாதிரி கதறிட்டு சொல்றாரு. நீங்களும் இங்கேருந்து போயிடுங்க, இல்லைன்னா உங்களை தேடிதான் வருவான்ற மாதிரி வார்னிங் தரான். அவன் சொன்னது கேட்டது இல்ல, இங்கேருந்து ஓடிடுங்கன்ற மாதிரி ஒரு லேடி சொல்றாங்க. ஆனா ஹீரோனி பயப்படவே மாட்டேங்கிறா. இதே ஊர்ல மலை பிரதேசத்துல ஒரு சூனியக்காரி இருக்கான்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே, அவ இன்னொரு பாலான்ற மாதிரி டவுட்டா கேட்கறா. அடுத்த சீன்ல மலை பிரதேசத்துக்கு போய் ஒரு சூனியக்காரியை பாக்குறாங்க. அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்த சூனியக்காரன். அவன் 200 வருஷத்துக்கு மேல உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை கொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு விஷயம் பண்ணலான்ட்டு நம்ம குரு எடுத்தா தெரியுமாங்க, அந்த லாக்கெட்டு, அதை எடுத்துட்டு வராங்க அந்த பாட்டி. இது அவனோட கழுத்துல மாட்டிருங்க, இது அவங்களோட சக்தியை செயலிழக்க வச்சிரும், அவனால எதுவுமே பண்ண முடியாது, இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. ஆனா ஹீரோனி அதெல்லாம் கண்டுக்காம எடுத்துட்டு போயிடுறா. அப்படியே பிளாஷ்பேக் முடிஞ்சு இங்க காட்டுறாங்க. லீசா நீயா இதெல்லாம் பண்றேன்ட்டு ஹீரோ அரண்டு கேட்பான். நான் ஒன்னும் இது விருப்பப்பட்டு பண்ணல, நான் உயிர் வாழ்றதுக்காக தான் இதை பண்றேன்னு சொல்லும் போது குரு பின்னாடி இருந்து அந்த லாக்கெட்டை மாட்டிடுறாரு. அடுத்து 2 பேரும் கட்டிடுறாங்க. இந்த லாக்கெட் இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, கிடைக்கவே இல்லை. ஒரு பழைய பொருட்கள் விற்கிற கடையில் கிடைச்சிது. முட்டா பயலுக்கு இந்த பொருளோட மதிப்பே தெரியல, எப்படியோ பேசி வாங்கிட்டு வந்துட்டு கெத்தா பேசிட்டு இருக்காரு. அடுத்து லீசாவை வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. இறந்து போன 2 பேரோட உடம்பையும் எடுத்துட்டு வராங்க. அதை எடுத்துன்னு வந்து டேபிள்ல வச்சா குரு உடனே அந்த உடம்பு 2த்தையும் தூக்கிட்டு 2 பேரும் வெளியே போங்க, உடனே ஒரு குதிரை வண்டியை ரெடி பண்ணுங்க, இந்த பொண்ணை இங்கேருந்து நான் ஊருக்கு கூட்டின்னு போகணுன்ற மாதிரி சொல்லுமா. போலீஸ்கார் உடனே என்ன சொல்றீங்க, இந்த விசாரணையில நானும் இருப்பேன், உடனே இங்கேருந்து உடம்ப வெளியே கொண்டு போங்க, 2 பேரும் வெளியே போங்கன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு உட்காந்துடுறாரு. அடுத்து கொல்லனோட வீட்டுல காட்டுறாங்க. அப்பா நான் வேணுனதுல தான் மழை வந்தது, எப்படியோ நான் கூகுளை காப்பாத்திட்டேன் பாருங்கன்னு சந்தோஷமா சொல்லுவா. டாக்டரும் ஆமா அவன் பொண்ணு வீணுனதுக்கு அப்புறம் தான் மழை வந்தது, இதை பார்க்கவே ரொம்ப மிராக்கலா இருக்குல்லன்ற மாதிரி பேசுவாரு. அந்த டைம்ல இவன் பயந்துருவான். டாக்டரைய பார்த்து திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. என் பொண்ணு ஒன்னும் மந்திரம்லாம் போடல, அவ கடவுள் கிட்ட வேணும்னா அதனால தான் கடவுள் கொடுத்தாருன்ற மாதிரி சொல்லுவான். என்னோட பொம்மை சொல்லுது நீங்க டாக்டரை தேவையில்லாம திட்டுறீங்க, அப்படி திட்டாதீங்கன்ற மாதிரி சொல்லுவா. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இதோட நிறுத்திட்டு அந்த பொம்மையை 2ஆ பிச்சு போட்டோன்னே குழந்தை அழ ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் டாக்டர் தான் அவனை கூப்பிட்டு வெளியே போறாரு. அடுத்து மறுபடியும் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த சூனியக்காரனோட கோட்டைக்கு வந்துடுறாங்க. சரி நம்ம எப்படி உள்ள போக போறோம்ட்டு அக்கா கேட்குறா. ஒரு கைதியை கூப்பிட்டு போற மாதிரி தான் நம்ம உள்ள போக போறோம். கைதியாக போறது யார் தெரியுமா, நீதான் அக்கா, வேற யாருன்ற மாதிரி அக்காவையே ஒரு கைதியா மாத்திடுறா. என்னோட லாடுக்காக இந்த பொண்ணை நான் கொண்டு வந்திருக்கேன்ட்டு ஹீரோனி பேச்ச போடுறா. 2 பேரும் உள்ள அமுச்சு விட்டுறாங்க. இவன் ஹீரோனியோட அக்காவை பார்த்தோன்னே எந்திரிச்சு வந்து முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோனி தான் டைம் பண்ணிட்டு பின்னாடி தான் அந்த லாக்க மாட்டிடுறா. வெளியே இருக்கிற காவலாளிகளையும் குத்தி போட்டு அவனை அங்கேருந்து கூப்பிட்டு போறாங்க. உன்னோட ஹஸ்பண்ட் தான் அந்த குதிரைக்காரனா இருப்பான்னு நாங்க சந்தேகப்பட்டோம், அவன் என் மேல காதல் வசியப்பட்டு என் கூடயே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான், அவன் பயங்கரமான மருந்து தயாரிக்கிறவன், அவன் தயாரிச்சு கொடுத்த மருந்துனால தான் நான் இந்த பெண் உருவத்திலே இருக்க முடியுது, அவன் எனக்காக சர்வெண்ட் வேலை தான் பார்த்தான், இது வரைக்கும் அவன் மேல எனக்கு காதல் வந்ததே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மறுபடியும் பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த பக்கம் குதிரையில இவர் கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோனியோட அக்கா அவரையே தான் பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோனி நம்ம எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம், அந்த மலை பிரதேசத்துல போய் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு மலையை நோக்கி 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. மலையில போயிட்டு நைட் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோனியோட அக்கா மட்டும் இவன் பக்கத்துல போறாங்க. நான் இந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் உன் கூட சேர்ந்து, என்னை இங்கேருந்து விடுவிச்சிரு, நான் இங்கேருந்து போகணுன்ற மாதிரி கேட்பான். நீ என்னோட அப்பாவையே கொண்டு இருக்கன்ற மாதிரி இவ பேசுவா. நான் ஒன்றும் வேணும்ட்டு அப்படி பண்ணல, அவர் என்னை கொல்ல வந்தாரு, அதுக்காக தான் கொன்னேன், உன் கூட வாழணுன்றதுதான் என்னோட ஆசைன்ட்டு ரொமான்டிக்கா பேசுறான். இதுல மயங்கி அவங்களும் முத்தம் தர போறாங்க. ஆனா ஹீரோனி எந்திரிச்சிடுறா. அக்கா நீ போய் தூங்குற வேலையை பாரு, நான் இவனை பாத்துக்கிறேன்ட்டு ரொம்ப கோபமா உட்காந்துக்கிட்டு இருக்கா.
அடுத்து போலீஸ்காரரும் ஹீரோவும் 2 பேரோட உடம்பையும் கொண்டு வந்து வெளியே போடுவாங்க. போலீஸ்காரருக்கு செம்ம கோவம் வரும். அவன் எப்படி என்ன வெளியே போக சொல்லலாம்? நம்ம உள்ள போய் கேட்டே ஆகணும். கண்டிப்பா இந்த வீட்டுக்கு பின் கதவு இருக்குன்ற மாதிரி போலீஸ்காரர் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் போலீஸ்காரோட அசிஸ்டன்ட்க்கு ஒரு பாட்டி ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கான். சரி, இந்த நைட்ல அவங்க எல்லாரும் எங்க போயிருக்காங்கன்ற மாதிரி கேட்பாங்க. வேற எங்க, லீசாவோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. லீசாவோட ஹஸ்பண்ட் தான் அந்த குதிரைக்காரன். அதை தடுக்க தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. லீசா வந்து ஹீரோவை காதலிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த பாட்டி அடுத்து அவன் சரக்கு எடுக்க போனா போதும் ரொம்ப ஆயிடுச்சு, போய் தூங்குடான்ட்டு டெரரா பேசுறாங்க. அடுத்து கொல்லணும் டாக்டரும் அவனோட வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா குழந்தை இல்ல, பொம்மை மட்டும்தான் உடஞ்சு போன நிலைமையில அங்க இருக்கு. மறுபடியும் பிளாஷ்பேக்கை கண்டினியூ பண்றாங்க. விடிஞ்ச உடனே அந்த பொண்ணு எந்திரிக்கிறா. எனக்கு ஒரு சாபம் இருக்கு, 200 வருஷத்துக்கு மேல நான் உயிரோட இருக்கிறேன், நான் சாகணும்னு தான் ஆசைப்படுறேன், ஒரு உண்மையான காதல் மூலமா தான் என்னோட சாபம் வெளியேறும், நீயும் நானும் சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையை வாழலாம், இந்த லாக்கெட்டை மட்டும் வெளியே எடுத்துறேன்ற மாதிரி கேட்கறான். இதை கேட்ட உடனே அவளே அவுக்கிறதுக்கு போறா. ஹீரோன்னு எந்திரிச்சிட்டு போதும் நிறுத்து, நீ ஏதோ வசியத்துல மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா பின்னாடி வான்ற மாதிரி மிரட்டுவா. நீ சொல்றது உண்மையா இல்லையான்ட்டு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், உன்னை விட நல்லாவே நான் சண்டை போடுவேன்ட்டு அவ கத்தி எடுத்துட்டு தங்கச்சி கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. 2 பேரும் மோசமா சண்டை போடுவாங்க. உண்மையிலே தங்கச்சி கொஞ்சம் வீக்கு தான், கத்தியை கீழே போட்டுருவா. தங்கச்சியை வெட்டி கொல்ல போகும்போது கல்லு தடுக்கி மலையில இருந்து கீழே விழுந்துடுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோனி ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு அவனை திரும்பி பாப்பா. இல்ல, அந்த தப்பு பண்ணாத, என்னால அந்த இருளுக்குள்ள போய் வாழ முடியாதுன்ற மாதிரி கத்துவான். உனக்கான தண்டனையை நாத்தாரண்டாண்டு கத்தி வச்சு தலையை துண்டாக்கிடுறாங்க. அதே இடத்துல உட்காரும் போது அந்த தலை பேசும், தப்பு பண்ணிட்டேன், இப்படி பண்ணிருக்க கூடாது, என் மூலமா உனக்கு ஒரு சாபம் கிடைக்க போகுது, ஒவ்வொரு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நீ உயிரோட இருக்கணும்னா 12 பெண்களை கொல்லணும், அடுத்து 13வது ஒரு உயிர், அந்த உயிர் மறுஜென்மம் எடுத்த உயிரா இருக்கணும், அப்படி மட்டும் நீ பண்ணலனா நரகத்தோட கதவுகள் திறக்கும், உன்னை நரகத்துக்கு இழுத்துட்டு போகுன்ற மாதிரி வாயை திறக்கிறான். அதுல இருந்து கருப்பு கலரா புகை வந்துதான் இவ குதிரை மனுஷியாவே மாறி இருக்கா. இந்த பிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே குரு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ கொலைகள்ல எந்த பேட்டர்ன்ல பண்றேன்னு மட்டும்தான் எனக்கு தெரியாம இருந்தது, கரெக்டா சொல்லணும்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி 12 பெண்களை நீ கொலை பண்ணியிருக்க, 13வதா ஒரு பெண் செத்து போயிருக்காங்க. அந்த பெண் சாகறதுக்கு 2 நாள் முன்னாடி சாப்பிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று அவங்களோட தொண்டையில மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் கிட்ட அவங்களுக்கு உயிரே இல்லை. அப்போ ஒரு டாக்டர் அவங்கள பிடிச்சி உளிக்க அழுத்தும் போதுதான் அவங்க வாயில மாட்டினது வெளியே வந்து விழுந்தது. மறுபடியும் அவங்க உயிரோட வந்தாங்க. பல பேர் அவங்களுக்கு மறுஜென்மமே கிடைச்சதுன்ற மாதிரி பேசினாங்க. ஆனா 2 நாள்ல அவங்க இறந்து போயிட்டாங்க. அடுத்து 30 வருஷத்துக்கு முன்னாடி 12 பெண்களை கொன்னேன், 13வதா ஒரு பையனை கொன்னேன். அந்த பையன் சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மின்னலால தாக்கப்பட்டு செத்து கிடந்தான். அப்புறம் அவனும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் உயிர் வந்துருச்சு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, 13வதா நீ தேர்ந்தெடுக்கிற ஆளு மறுஜென்மம் எடுத்தவனா இருக்கணும். அப்போதான் உனக்கு இறையானா நிக்கோலாய் கோகுலை கூட்டின்னு வந்தேன். அப்படி இவர் சொல்லும் போது போலீஸும் ஹீரோவும் ஒட்டு கேட்டுன்னு இருக்காங்க. இவர் இன்னும் பேசிக்கிட்டே இருக்காரு. அவன் சின்ன வயசுலயே செத்து பிறந்தவன், அப்புறம் தான் உயிரோட வந்தான். அப்புறம் உன் கண்ணு முன்னாடி ஒரு தடவை செத்து வேற உயிரோட வந்தானே, அவனை எதுக்கு நீ கொல்லாம செத்து போன ஒரு பொண்ணுக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் கொன்ன, ஏன் இதை ரொம்ப கஷ்டமா மாத்திக்கிட்டேன்ற மாதிரி கேட்கறாரு. ஆரம்பத்துல நிக்கோலாய் கோகுலை கொல்றது தான் என்னோட பிளான், ஆனா போக போக அவனை கொல்லணும்ட்டு எனக்கு தோணவே இல்லை. அதனாலதான் என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வேற ஒரு ஆப்ஷனை தேட சொன்னேன். அவர் தான் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தாருன்ற மாதிரி சொல்றா. அப்போ நீ அவனை உண்மையிலே விரும்புறியா, அதனாலதான் அவனை கொல்லியான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு கேட்டுன்னு இருப்பாரு. என்னை தூக்குல கூட போட்டுப்பாரு, நான் சாகிறது கொஞ்சம் கஷ்டம் தான்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவா. ஏன் சாகிறதுலயே இருக்க, என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரி இவர் பேசுறாரு. நான் ஒரு சீக்ரெட்டான அசோசியேஷன்ல இருக்கேன், அதுல இருக்கிற எல்லாருமே பலசாலிகள், சக்தி வாய்ந்தவங்க. அந்த சொசைட்டில உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு தேவை, எங்க கூட வந்து சேர்ந்துரு, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம உன்னை மறைச்சு இங்க இருந்து கூப்பிட்டு போயிருவேன்ற மாதிரி சொல்றாரு. முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்பா. அப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்டு அந்த கூகுள் தண்ணியில மூழ்கி சாவான் இல்ல நெருப்புல எரிஞ்சு சாவான்ற மாதிரி மிரட்டுப்பாரு. நான் உங்களை நம்புனேன்ட்டு ஹீரோ வெளியே வந்துடுறான். அடுத்து கொல்லன் தான் பொண்ணை தேடிட்டு போகும்போது அவ காட்டுக்குள்ள நிக்கிறா. அவளை சுத்தி நிறைய காகங்களா பறந்துகிட்டு இருக்கு. அப்பா நீங்க என்ன வெறுக்கிறீங்களாப்பா, நான் சூனியக்காரியா மாறினதுனாலன்ட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. இல்ல இந்த அப்பாவை மன்னிச்சிரு, நான் எப்பவுமே உன்னை விரும்புவேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட பொம்மையை எடுத்து தராரு. அந்த பொம்மையை பார்த்தோன்னே சந்தோஷமா அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறா. மறுபடியும் பொம்மையை எடுத்து காதுல வச்சுட்டு, என் பொம்மை சொல்லுது போலீஸ்காரருக்கும் ஹீரோக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைப்பா, நம்ம போய் அவங்கள காப்பாத்தி ஆகணும்ன்ற மாதிரி சொல்றா. இந்த பக்கம் போலீஸ்காரர்கிட்ட குரு டீல் பேசிட்டு இருக்காரு. இங்க பாரு, நீ கவர்மெண்ட்காக வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்ல, எங்களோட சொசைட்டிக்காக வேலை பாரு, உனக்கு நிறைய ரிவார்ட்லாம் கிடைக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஆனா போலீஸ்காரர் ரொம்ப நல்ல ஒரு போல இருக்கு. இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரணும்னா ஒரே வழி தாண்டி லீசாவை பார்த்து ஷூட் பண்ணிடுறாரு. லீசா உடனே என் கழுத்துல இருக்கிறத எடு, என்னால மூச்சு விட முடியலன்ட்டு இறந்து போயிடுறா. ஹீரோ இதை பார்த்தோன்னா அந்த லாக்கெட்டை அவுத்துடுறான். உடனே ரத்தம்லாம் தான் உடம்புக்குள்ள போயிட்டு உயிரோட எந்திரிப்பா பாருங்களேன். ஹீரோ பறந்து போய் விழுறான். இவ தன்னுடைய முழு ஃபார்முக்கு வந்துட்டு 2 பேர் கூடயும் கத்தி சண்டை போட்டுன்னு இருக்கா. குருவை தூக்கி அடிச்சோன்னா குரு அங்கிட்டு போய் விழுந்துடுறாரு. போலீஸ்காரோட கையில கத்தியை கொடுத்து அவரை செவுத்துல லாக் பண்ணிடுறா. ஹீரோவை வேகமா வந்து எழுப்புறா. கூகுள் வா, நம்ம இங்கேருந்து போயிடலான்ற மாதிரி கூப்பிடுறா. நான் வரமாட்டேன், நீ நிறைய பேரை கொன்னு இருக்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். நான் வாழணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன், ஆனா சாகுற வரைக்கும் எனக்கு யார் மேலேயும் விருப்பம் வந்ததே இல்லை. உண்மையிலே நான் உன்னை காதலிக்கிறேன் கூகுள். இதுக்கப்புறம் எனக்கு 30 வருஷம் இருக்கு,
உன் கூட ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் செத்து போயிடுறேன், என்னை நம்புன்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்குறா. ஹீரோவும் சம்மதிக்கிற டைம்ல 30 வருஷம் இருக்கலாம் நீ இருக்க மாட்டேன்ட்டு ஒருத்தி பேசுறா. யாரான்னு பார்த்தா அந்த பாட்டி. அக்கா செத்து போன பிறகு அவன் நரகத்துக்கு போயிருக்கா. நரகத்துல இவளுக்கு ஒரு வரம் வழங்கியிருக்காங்க. பூமிக்கு போகணும்னு நீ ஆசைப்படுறேன்ற மாதிரி கேட்டவுடனே, ஆமா நான் போகணும், பழி வாங்குறதுக்காக நான் போகணும், போய் உன்னோட பழி வாங்குதல பண்ணு, ஆனா நீ இந்த உருவத்துல இருக்க மாட்டேன்ட்டு நரகத்துல இருந்து இவளை கிழவியா மாத்தி பூமிக்கு அமுச்சு வச்சிருக்காங்க. உன்னுடைய பழி வாங்குற கரெக்டான நாள் உனக்கு வந்த பிறகு உன்னோட உண்மையான உருவத்துக்கு நீ மாறுவன்ற மாதிரி அந்த வெளிச்சம் சொல்லுது. அப்படியே பாட்டி நடந்து வரும்போது அக்காவா மாறுவாங்க பாருங்களேன், மிரட்டலா இருக்கும். இவளும் சூனியக்காரி தான், பல வருஷமா உயிரோட இருக்கா. இந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை வருஷம், 200 வருஷம் கிட்ட கடந்து போயிடுச்சுல அப்படின்ட்டு பவரை யூஸ் பண்ணி 2 பேரையும் லாக் பண்ணிடுறா. என்னுடைய காதலை என்கிட்ட இருந்து பிரிச்சல, நீ யாரையாவது காதலிக்கணும், அவனை உன் கண்ணு முன்னாடி கொன்னாதானே அந்த வலி என்னன்னு தெரியும், இவன் தான் உன்னோட மனசை கலைச்சிருக்கான், ஒரு வகையில இவனுக்கு நான் நன்றி சொல்லணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு, அப்பா இந்த இடத்துல இருந்து நான் மட்டும்தான் போவேன், நீங்க எல்லாம் பேசாம வெளியே நில்லுங்கன்ட்டு உள்ள போறா. அப்பா பின்னாடி வர பார்த்தா கதவு தானா முடியுது. இங்க போலீஸ்கார் கத்தியை உருவிட்டு வந்து அவளை வெட்ட போனா கத்தி அப்படியே நிக்குது. கத்தியை துண்டா விட்டுட்டு அவரோட கத்தியை வச்சு அவரோட வயிற்றுல குத்திக்கிட்டு அவரை சாக வச்சிடுறா. அப்புறம் கத்தியை கையில எடுத்து ஹீரோ பக்கத்துல வரப்பா, ஹீரோ வந்த ஃபோர்ஸ்ல கத்தியில குத்திக்கிட்டு அவனும் அதே இடத்துல கீழே விழுந்துடுறான். லீசாவை இறக்கி விட்டோன்னா லீசா ஹீரோ கிட்ட போய் அழ ஆரம்பிச்சிடுறா. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய பவரை கொடுத்து ஹீரோவை காப்பாத்தி விட்டுறா. இப்போவும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லும் போது அக்கா தலையை துண்டா வெட்டி தள்ளிடுறா. அடுத்து ஹீரோவை குத்த போகும்போது அப்படியே நில்லு சூனியக்காரின்ட்டு குழந்தை வந்து பேசுறா. உன்னோட பொம்மை கூட விளையாடுற வேலையை மட்டும் நீ பாரு, என்கிட்ட எல்லாம் வராதுன்ட்டு மறுபடியும் குத்த போறா. அந்த குழந்தை பொம்மையை நெருப்புல எரி வச்சு முகத்திலேயே அடிக்கிறா. அவ முகத்துல பட்டவொடனே துடிச்சுக்கிட்டு இருப்பா. இதான் டைம்ட்டு ஹீரோ அந்த லாக்கெட்டை எடுத்து அவளோட கழுத்துல போட்டு லாக் பண்ணிடுறா. பின்னாடி இந்த குரு, சரி தங்கச்சி போயிட்டா, அக்கா கிடைச்சிட்டா, இதாவது எனக்கு போதும், எப்படி இருக்க நல்லா இருக்கேன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அவன் அப்படியே கீழே இருக்கிற கத்தியை பார்ப்பான். இவர் கண்ணை வச்சுட்டு, ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ண ட்ரை பண்ண நினச்சிக்கேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், என்னோட சொசைட்டில வந்து சேர்ந்துக்கிறியான்ற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி மோசமான சொசைட்டிலலாம் சேரவே மாட்டேன்ற மாதிரி ஹீரோ கத்துறான். அப்பனா சரி என் வேலையை நான் பார்க்குறேன், என் வழிக்கு மட்டும் வந்துடாதன்ட்டு மிரட்டிட்டு போறாரு. எல்லாம் ஹாப்பி எண்டிங்கோட முடிஞ்சிருச்சு. எல்லாருமே வெளியே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போலீஸ்காருக்கு மட்டும் கடைசியா ஃபியூனரல் நடக்குது. ஹீரோவும் வருத்தப்பட்டு அந்த இடத்துல பேசுறான். அப்போ ஹீரோ கையில டாக்டர் ஒரு பாக்ஸ் தராரு, என் ஞாபகார்த்தமா வச்சுக்கேன்ட்டு. அதுல வந்து லீசா போட்டிருந்த ட்ரெஸ்ல இருந்த ஒரு லாக்கெட் தான் இருக்கு. அதை பார்த்து லீசாவோட ஞாபகத்திலேயே ரொம்ப வருத்தமா அவனோட ஊருக்கு கிளம்பி வரான். வந்து கொஞ்ச நாளுக்கு அவன் குடிச்சுக்கிட்டு ஏனோ தானு சுத்திக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோ கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு எந்திரிச்சு கதை எழுத ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா லீசா நீங்க கதை எழுதுறது தான் நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதை யோசிச்சுக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் கதையை எழுத ஆரம்பிக்கிறான். அந்த கதையும் பப்ளிஷ் ஆகுது. பெரிய ஆளா நம்ம ஹீரோ ஆகுறான். அந்த கதையை எல்லாருக்குமே படிச்சு காட்டும் போது சந்தோஷமா ஹீரோ கிட்ட நன்றிகள் சொல்லி கிளம்பி போறாங்க. கடைசியா ஒரே ஒரு லேடி வந்துட்டு, இந்த டைரியில ஒரு ஆட்டோகிராஃப் போடுறீங்களான்னு போட்டுடலாமேன்ட்டு போட போறாரு. அவ ஒரு சூனியக்காரி ஹீரோவை கொல்ல வந்திருக்கா. பின்னாடி ஒருத்த கத்தியை வச்சு குத்தி அந்த சூனியக்காரியை கொல்றான். யாரான்னு பார்த்தா ஃபேமஸான புக் ரைட்டர், ஹீரோட மிஷன்ல கூட வந்திருப்பாரு. ஏய் நிக்கலாய் இந்த பொண்ணை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு, நாங்க மர்மமான ஒரு சொசைட்டில இருக்கோம், இந்த மாதிரி சூனியக்காரிங்க மோசமான ஆட்களை போடுறது தான் எங்களோட வேலை, உனக்கு குருவை பத்தி தெரியுமான்னொன்னே தெரியுமேன்ற மாதிரி தலையாட்டுமா. அவர் எங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க சொசைட்டி, அவரை நாங்க எதிர்க்கிறது தான் எங்களோட வேலை, நீ வேணா எங்களோட டீம்ல சேர்ந்துக்கிறியான்ற மாதிரி கேட்பாரு. ஆல்ரெடி நம்ம பையன் குரு மேல காண்டில் இருக்கான். சரின்னு தலையாட்டுறான். சரி வாயேன் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்ட்டு ஹீரோ அவர் அங்கேருந்து கூப்பிட்டு போறாரு. இவங்க 2 பேரும் கிளம்பி போறதோட இந்த 3rd பார்ட்டியும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.